வாக்காளர் வேற வேற நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டின் அதையும் ஆன்சர் பண்ணிடுறாங்க. எஸ்ஐஆர் பொறுத்தவரைக்கும் வாக்காளர் பட்டியலில் அந்த திருத்தத்தை கொண்டு வருவது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சில கேள்விகளை கேட்டிருக்கு, தேர்தல் ஆணையத்திடம் சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதற்குண்டான முழுமையான பதில்கள் வந்து தேர்தல் ஆணையம் இனியும் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த பிரச்சனையை வந்து அது பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் சரி, அதுக்குண்டான கேள்விக்குண்டான பதிலும் முழுமையாக கொடுக்காம திடீர்னு கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள் நினைக்கிறேன், 12 மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நம்ம உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் 4-5 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அது இந்த நேரத்தில் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற நேரத்தில் நீங்களே பார்க்குறீங்க, ஊடகவியாளர் நீங்களே பார்க்குறீங்க, எல்லா குறிப்பாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருமே இந்த வேலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னொன்று என்னன்னா, இது ஃபெஸ்டிவ் சீசன். இது உங்களுக்கு இப்போ நமக்கு தீபாவளி லீவ் வந்தது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் லீவ் வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போவாங்க. அவங்க இருக்கிறத எடுத்து சொந்த ஊருக்கு போகும்போது வீடுகள் பூட்டி இருக்கும். அப்போ வீடு பூட்டி இருக்குன்னா அப்போ வாக்காளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி தான் கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை வந்து அங்கே பீகார்லேருந்து எடுத்துருந்தாங்க, பட்டியலேருந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சரி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு உண்டான இது கொடுத்து அறிவுரை கொடுத்ததுக்கப்புறம், சத்தம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை மாற்றி இது பண்ணி இப்போ இதாக இருக்குது. இப்போ இதே பிரச்சனை தமிழ்நாட்டிலேயும் சரி பிற மாநிலங்களும் இது வரும். அதனால் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான கொஞ்ச நாச்சும் வந்து ஒரு டைம் கால அவகாசம் கொடுக்கணும். எந்த நேரத்தில் நடக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். 4-5 மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு இருக்குது. அதே நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் பண்டிகை காலங்களில் இது மாதிரி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அது தவறான சில முன்னுதாரணங்கள் ஏற்கனவே பீகார் நடக்குது, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அதான் என்னுடைய இதாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது என்னுடைய இது. தேர்தல் நேரத்துக்கு கிடையாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறேன். நான் இப்போவே ஆரம்பிச்சு 1 மாதம் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அந்த டைம்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பீகாரில் 60 லட்சம் பேர் மேலே நீக்கினாங்க, அதே தான் இங்கே வரும். அதான் நீக்கக்கூடாதுன்னு நீக்குவாங்க, நீக்க வேண்டியவங்களும் நீக்க மாட்டாங்க. அந்த நகராட்சி நிர்வாக துறையில வந்து என்ஜினியர்கள் நியமனத்துல முறைகேடு நடந்ததா அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து அதை விசாரிக்க. அதாவது நீங்க சொல்ற இது வந்து நீங்க அமலாக்கத்துறை வந்து இந்த விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை கொடுத்துருக்குறாங்க. அது சார்ந்த துறை அமைச்சரும் கொடுத்துருக்கு, அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா நானும் இதுக்கு உண்டான தரவுகள் அடிப்படையில் நீதிமன்றத்தில் என்னுடைய தரப்பு நான் இது சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் குற்றம் அது மாதிரி இது போன்று நடக்கலை. இது வந்து ஒரு அவதூறு உருவாக்குறதுக்காண்டி இது எழுப்பப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. முழு விசாரணை இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்த பிறகு நான் சொல்ல முடியும். வந்தாரை வாழ வைக்கும் மண் இந்த தமிழ் மண். நீங்க பீகார் மாத்திரம் கிடையாது, பீகாரா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், உத்தரகாண்டா இருக்கட்டும், பல மாநிலத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கு பிழைப்பு கண்டு வர்றாங்க. அவங்க நல்லா உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதே வேளையில் என்னன்னா, இங்க யாரும் நம்ம துன்புறுத்தல செய்யல. ஆனா ஒரு பிரதமரா, ஏதாவது ஜாதி மத அரசியல் எல்லைகளை கடந்து எல்லாருக்கும் போதுமானவர் வந்து நம்முடைய பிரதமர். அவர் வந்து அங்க பீகார்ல போயிட்டு இங்க இருக்கிற தமிழ் மக்கள்னு சொல்லல, திமுக தான் நான் சொன்னேன்னு சொல்றாரு. அதே நான் தவறுன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆளுங்கட்சி, ஒரு முக்கியமான ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட இத்தனை விழுக்காடு மக்களை ஆதரிக்கின்ற ஒரு இயக்கம், இவங்க வந்து பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க சொன்னாங்கன்னா, அப்போ பீகார்ல இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இரு மாநிலத்திற்கிடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காண்டி, ஒரு வன்மத்தை உருவாக்குறதுக்காண்டி தேர்தல் நேரத்தில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா நான் பார்க்கிறேன். நான் தேர்தல் அரசியலுக்காக ஒரு மலிவான ஒரு செயலை நான் பார்க்கிறேன். இது வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. நாட்டினுடைய பிரதமர் இது மாதிரி பேசியிருக்க கூடாது. நான் இப்படியே சொல்றேன். எப்படி நீங்க, அதாவது கடந்த காலங்களில் என்ன ஒரு இது வந்திருக்குன்னா, எந்த இதுல இது வந்ததுன்னா, அதாவது வந்து நம்மளுடைய கல்வியில பொறுத்த வரைக்கும் தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. நீங்க இன்னைக்கு பீகார் போன்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அங்க கல்வி அறிவு இல்லை, அதனாலதான் இங்க பொழப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விவாதமா ஆரம்பிச்சதுதான் இந்த பேச்சு. யாருமே வந்து பீகார்காரங்களுக்கு வேற குறை சொல்ல செய்யலாங்க. இப்பயுமே என்னன்னா, அங்க தேர்தல் என்ன நடக்குது, தேர்தல் பிரச்சாரமே நாங்க வந்து அதாவது இங்க பீகார்ல பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புக்காண்டி வெளி மாநிலத்துக்கு போறாங்க. இந்த இழிவான ஒரு இது வந்து மாறணும். பீகார்லயும் எங்க பீகார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லி அவங்க அங்க இருக்க தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. எதுக்கு பீகார்ல இங்க வர்றாங்க? அங்க வேலை வாய்ப்பு இல்லை, அங்க பொழப்புக்காண்டி இங்க வர்றாங்க. அதுதான் ஒரு அரசியல் விவாதம் ஆரம்பிச்சு. யாரும் பீகார்காரர்
தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகின்ற ஒரே ஒரு பீகார்னா இங்க தமிழர்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு எதிராக செயல்படும் ஒரு பீகாரி யாருன்னா அது நம்முடைய ஆளுநர் RN ரவி. அந்த ஒரு பீகாரியை தான் துன்புறுத்தப்படுறாரு நான் சொல்லுவேன். நான் வேற எந்த பீகாரியும் யாரும் துன்புறுத்தப்படல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.